ஓம் மனசாட்சினே வேதாந்த பாஸ்கராய நமஹ. அவிகாரி பரம்பிரம்ம சர்வவியாபகமேவ ச மனசः சாட்சிரூபம் ச வேத வேதாந்த பாஸ்கரः. பரபிரம்ம விகாரரஹிதம் சர்வவியாபகம் தத்துவம் மனசாட்சிபூதம் ச. अस्मिन् दिनाङ्कः फरवरी मासे 10 अद्य दिनस्य विषयः परमात्मा नाम अयमेव. இன்றைய தலைப்பு பரமாத்மா என்பது இதுதான். இதுதான். அதற்கு பரமாத்மா என்றால் என்ன, எப்படி தெரிந்து கொள்வது? இதற்கு ஈஷாவாஸ்ய உபனிஷத்தினுடைய 4வது மந்திரத்தை இன்று எடுத்துக்கொள்கிறோம். அநேஜதேகம் மனசோ ஜவீயः. அநேஜதேகம் மனசோ ஜவீயः. பரமாத்மா அவிக்ரியः ஏகः சன் மனோவேகாதபி அதிவேகவான். இந்த ஸ்ருதி வாக்கியம் என்ன கூறுகிறது என்றால், பரமாத்மா மாறுதலற்றவராக இருப்பினும் மனதினுடைய வேகத்தை விட அதிகமாக வேகம் கொண்டவர் என்று இந்த மந்திரமானது உரைக்கிறது. இதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். பரபிரம்மணः இந்திராதி தேவதானாம் ச லக்ஷணே பேதோ அஸ்தி. பரபிரம்மம் என்பது இந்திரன் முதலியன தேவர்களிலிருந்து வேறானவர். அவருக்கும் அது அவ்வாறு கூறிவிட முடியாது, பேதம் இருக்கிறது. இந்திராதி தேவதானாம் ஸ்வீயானி விலக்ஷணானி ஷரீராணி அவயவாக தேசகாலைஹி குணதர்மைஹி நாமரூபாதீனி ச வித்யந்தே. இந்திராதி தேவர்கள் எல்லாம் என்ன, அவரவர்களுக்கான ஒரு சரீரம், குணங்கள், அவரவர்களுக்கான தேசம், காலம், அவயவங்கள், இவைகளெல்லாம் உடையவர்களாக இருக்கிறார்கள். நேந்திரஹா சந்திரஹா நச்ச சந்திரோ தேவேந்திரஹா ஏதா. அதாவது இந்திரன் சந்திரன் அல்ல, இந்திரன் சந்திரன் அல்ல, சந்திரன் இந்திரன் அல்ல. ஏதா தேவதாக பரஸ்பரம் பின்ன லக்ஷணாக. ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொருவரை பொருட்ட மட்டிலும் வேறு வேறானவர்கள். அவ்வுபனிஷதா புருஷா பரமாத்மா து நைவம். உபனிஷத் மூலமாக அறியப்படுகின்ற பரமாத்மா ஒரு பரபிரம்மம் என்பது இவ்வாறு கிடையாது. பிறகு எவ்வாறு? தர்ஹி பரமாத்மனஹா ஸ்வரூபம் நாம கதமஸ்தி. அப்போ பரமாத்மா அப்படின்னா அவருடைய ஸ்வரூபத்தை எப்படி தெரிந்து கொள்வது? அது என்னது? அயம் கூட்டஸ்தா அவிக்ரியா பரமாத்மனோ விகாரோ நாம நாஸ்தியேவ. அவர் கூட்டஸ்தமானவர், அவிக்ரியமானவர். அவர் மாறாத, எப்பொழுதும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர், மாறுதல் அற்றவர். மாறுதல் என்பது கொஞ்சம் கூட ஒவ்வாத வஸ்துவாக இருப்பவர் பரமாத்மா. அஸ்யைவ பரபிரம்ம இத்யாபி நாமதேயம். இதற்கு தான் பரபிரம்மம் என்று நாமம் சூட்டப்படுகிறது. தேசகால வஸ்துபிஹி அசம்பத்தஸ்ய பரமாத்மனஹ விகார சம்பந்தோ நைவ வர்த்ததே. தேசம் காலம் இவ்விரண்டுக்கும் சம்பந்தமற்ற வஸ்துவாக இருக்கக்கூடிய பரபிரம்மனுக்கு விகாரம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. சகல பிராணினாம் சமான ரூப ஏவ பரமாத்மா. எல்லா பிராணிகளிலும் சமமாக இருக்கக்கூடிய வஸ்துவாக இருப்பது பரபிரம்மம். அஸ்மின் பரஸ்மின் பிரம்மணி தாரதமிய பேதோபி நாஸ்தி. என்னுள் இருக்கக்கூடிய பரபிரம்மம், உன்னுள் இருக்கக்கூடிய பரமாத்மா, எறும்புனுள் இருக்கக்கூடிய பரமாத்மா, விருட்சத்தினுள் இருக்கக்கூடிய பரமாத்மா என்ற அந்த பரமாத்மாவினுடைய அடிப்படையில் தாரதமியமோ எந்த பேதமும் கிடையாது. ஏனென்றால் இது அனைத்தும் ஒரே பரமாத்மாவாக விளங்குகிறது. தர்ஹி ஈதிருஷஸ்ய பரமாத்மனஹா தர்ஷம் தூ கதம். அப்படி தேசகாலத்துக்கு உட்படாத ஓர் பரமாத்மாவே அனைத்திலும் இருந்தால் அந்த பரமாத்மாவை நாம் எப்படி தரிசனம் செய்வது என்று கேட்டால், இது சேத் அஸ்மாஸ்வேவ அந்தஹ திரஷ்டவ்யோ ஆத்மா.
தன்னுள்ளே தானாக விளங்கக்கூடிய ஆத்மாவாக உள்ளே காண வேண்டியவராக இருக்கிறார். அஸ்மாத் காரணானாம் சாட்சி ஸ்வரூபோயம் பரமாத்மா. நானே என்னுள் நானாக எது விளங்குகிறதோ அது பரமாத்மாவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு சாட்சி என்ற ஒரு விஷயமும் பேரும் சூட்டப்படுகிறது. அயமேவ பிரத்யேகாத்மாச்ச பவதி. இதற்கு இன்னொரு விஷயம் என்ன? பிரத்யேக ஆத்மா மிக 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 அருகாமையில் நமக்கு இருப்பது எது? நான் தான் இருக்கிறதுலே என்னோட க்ளோசஸ்ட். அந்த இருக்கிறதுலே க்ளோசஸ்டாக இருக்கக்கூடிய வஸ்துவாக எது விளங்குகிறதோ அதுவே ஆத்மா. அதாவது மனதிற்கும் சாட்சியாக விளங்கக்கூடியது எதுவோ அது ஆத்மா. மனதிற்கு சாட்சியாக விளங்கக்கூடியது எதுவோ அல்ல, மனதிற்கும் சாட்சியாக விளங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த நான் தான் பரபிரம்மம் என்று அறிய வேண்டும். ஓம் மனசாட்சினே வேதாந்த பாஸ்கராய நமஹா.